ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம டேஸ்டான ஸ்டஃப்டு பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வீடியோஸ் அண்ட் அப்டேட் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி பணியாரத்துக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு பேக்கெட் மஷ்ரூமில் பாதி அளவு மட்டும் நான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கேன். 2 தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி பண்ணுறதுனால நான் பட்டை, கிராம்பு எதுவுமே சேர்த்தலை. ஏன்னா அது உங்களுக்கு வாய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு. இது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் பேக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா வேணால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணால் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை தவிர்த்துருங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போக எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த தக்காளி பழத்தை நம்ம கேரட் சீவுவோம் இல்லைங்களா, அந்த பெரிய கண்ணுள்ள துருவியில் துருவி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணி பண்ணுறதுனால இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கிரேவி நல்லா கிடைக்கும். இதே மிக்சியில் நல்லா அரைச்சிட்டாலும் கொஞ்சம் கொல கொலன்னு ஆயிரும். கட் பண்ணி போட்டோம் அப்படின்னாலும் தக்காளி வாய்க்கு கிடைக்கும். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லா மஷ்ரூமோட கலந்துரும். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மசாலாவில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மஷ்ரூம் வேகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூமே தண்ணி விடும். அதனால் அந்த தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும். நடுவில் ஒரு 2 வாட்டி கிளறி மட்டும் விட்டுருங்க. இப்போ இதே மசாலாவை நம்ம மசால் தோசைக்கு பண்ணுற மாதிரி ஸ்டஃப் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இட்லிக்கு நடுவுலையும் வச்சு ஸ்டஃபிங் பண்ணலாம். சப்பாத்தி ரோலும் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த ஒரே ஒரு கிரேவி நீங்கள் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மூடி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா இந்த தண்ணியும் சுத்தமாக வற்றி வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக நம்மளுடைய மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பணியாரத்துக்கு பண்ணதுனால அதில் மட்டும் உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மாவு விட்டுட்டு 1 ஸ்பூன் மசாலா வச்சு திரும்பவும் அது மேலே நம்ம மாவு சேர்த்திடலாம். இந்த பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே நல்லா பொருந்தி போகும். குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டேஸ்ட்டான பணியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.